அன்பான சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உள்ளவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னவென்றால் பைபிளும் பாம்பும். என்ன திடீர்னு இப்படி ஒரு விஷயம் என்று கேட்டீர்களானால், சமீபத்தில் கூட நம்ம அண்ணன்மார் ஒருவர் எறும்பு பேசுமா என்ற ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அவருக்கு அவருடைய சைடில் சொன்னாதான் புரியும். அதனால இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். என்ன விஷயம்? மிருகங்கள் பேசுமா என்று உள்ள கருத்தில் இவரோட முந்தைய வீடியோக்களை பார்த்தோம்னா எறும்பு பேசாது, அது ஒரு கம்யூனிகேஷன் தான் பண்ணும், கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தான் எறும்பு பேசும் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருந்தவர் சமீப காலமாக நிலைப்பாடுகளை மாற்றி எறும்பு பேசும், அதோட பாஷையை பேசும், தப்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய எறும்பு தெரிஞ்சு வச்சிருக்குமா, அவரோட ஊர் பேர் தெரிஞ்சு வச்சிருக்குமா என்ற மாதிரி ஒரு நகைச்சுவையான கேள்வியில கேட்டிருந்தார். இவருக்கு பதில் சொன்னாலும் புரியாது, ஆதாரங்கள் காமிச்சாலும் தெரியாது. அதனால அவருக்கு அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பதில் கூறுவது கட்டாயமாக இருக்கிறது. அவர்கள் வேதம் என்று வைத்துள்ள ஒரு புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் முதல் படிக்கும்போது ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததாகவும் அப்போது அங்கே வந்த பாம்பு ஆதாம் ஏவாள் எடுத்து பேசியதாகவும். அப்போ பாம்பு பேசுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க தான் செய்வோம். அதனால தான் இவர் தன்னுடைய வீடியோவில் பேசும்போது தேவனுடைய வல்லமையால் எல்லாமே பேசும். ஏன் எதனா அடுத்த பாலாமின் கழுதையை பற்றி எவனா கேள்வி கேட்டு வந்துருவான்னு சொல்லி தேவ வல்லமையால் கூடும், சாதாரண எறும்புக்கு கூடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அப்போ இங்கே இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து படித்துமையானால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பாட்டி ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறியார் என்றும் சொன்னது. சரிங்களா? இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏவாளை பார்த்து பாம்பு பேசியிருக்கு, கடவுள் இந்த மாதிரி இந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குது. அது ஏவாளை ஆமாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதாகவும், பாம்பு அதெல்லாம் நம்பாத, நீ சாப்பிடு தேவர்கள் மாதிரி ஆயிரலாம்னு சொல்லி கதை சொன்னதாகவும் இருக்குது. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இது ஒரு சாதாரண பாம்பு. சாதாரண பாம்புக்கு கடவுள் ஆதாம் ஏவாளிடம் கூறிய விஷயம் எப்படி தெரிஞ்சது? இதுதான் கேள்விங்க. ஆனால் இவர்கள் முரட்டுத்தனமாக முட்டு கொடுப்பதாக நினைத்து கொண்டு இது பாம்பு இல்லை சாத்தான் என்று சொல்வதாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் கேட்டால் அந்த பாம்பு தான் சாத்தான் என்று ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் எங்கே படித்தாலும் சரி இந்த மாதிரி வஞ்சித்த பாம்பு சாத்தான் என்ற ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள் என்ன, சாத்தான் வலு சர்ப்பமாக மாறியது என்ற ஒரு சில வசங்களை கொண்டு வந்து பார்த்தீங்களா, சாத்தான் வலு சர்ப்பமாக மாறிவிட்டான், அப்போ இந்த பாம்பு தான் அந்த பாம்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். வலு சர்ப்பம் என்பது ஆங்கிலத்தில் டிராகன் என்று உள்ளது. செர்பண்ட்டுக்கும் டிராகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ டிராகன் எல்லாமே பாம்பா, பாம்பு எல்லாமே டிராகனா என்றால் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? இவர்கள் தங்களோட மனவீச்சின்படி எதையாவது இதுக்காக முடிச்சு போடணும் என்று சொல்லி அது டிராகன் தான் வலு சர்ப்பம், இது சாதா சர்ப்பம், ரெண்டும் ஒன்று தான், அந்த பாம்பு தான் இந்த பாம்பு என்றெல்லாம் கதை கட்டி கொண்டு இருப்பார்கள். சரி, இது பாம்பு இல்லை சாத்தான் தான் என்பதில் ஒரு கொள்கை நிலைப்பாடோடு இருக்கிறார்களா என்று பார்த்தாலும் அதுவும் கிடையாது. ஏன்? இதே மாதிரி பதில் சொல்கிற பேர் வழின்னு வந்த அதே அண்ணன் பாம்பு மண்ணை திங்குமான்னு கேட்டால், ஆமாம் இந்த பாம்பு மண்ணை திங்குதில்லை, இந்த பாம்பு தான் அந்த பாம்புன்னு சொல்லி ஒரு பாம்போட ஃபோட்டோ வேற காமிச்சார். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். அப்போது அந்த பாம்பு தான் சாத்தானா என்று கேள்வி வைத்தால் அதுக்கும் பதில் கிடையாது. அப்போது அந்த பாம்பு இனம் தான் சாத்தான் இனமா, இல்லை வந்தது சாத்தான் தானா? அப்படி என்றால் சாத்தான் செய்த தவறுக்கு எதுக்கு எல்லா பாம்பையும் கர்த்தர் தண்டித்தார்? பாம்பு வயிற்றால் நடந்து போகும் என்றால் அது சாத்தான் செய்த வேலைக்கு சாத்தானை பிடிச்சி தண்டிச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு பாம்பை பிடிச்சி தண்டிச்சாரு? பாம்பு அதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்ததுன்னு இவரே தான் சொல்கிறாரு, அது வேறு விஷயம். அப்போ நடந்து போயிட்டு இருக்க பாம்பு இனத்தை பிடிச்சி சாத்தான் செய்த தவறுக்காக இவர் சபித்தது அறிவுடைமையா என்றால் கர்த்தருக்கு அறிவில்லை என்று தான் ஆகிவிடும். அப்போ இதுலேருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, அந்த பாம்பு வேற சாத்தான் வேற, வந்தது பாம்பு தான். ஏன்னா முதல் வசனத்தில் தெளிவாக இருக்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கணும். அப்போ அது வந்தது சாத்தான்லாம் கிடையாது, கர்த்தர் உண்டாக்கிய காட்டு உயிரினம் தான் அது. அப்போ கர்த்தர் உருவாக்கிய ஒரு காட்டு உயிரினம் பேசுமா? இது ஒரு கேள்வி. சரி, பேசினாலும் பேசிட்டு போகுது, ஆதாம் ஏவாள் இடத்துல பேசுமா? பாம்பு தன்னோட பாஷையே வேற பாம்பு கிட்ட பேசினா பரவாயில்ல, ஏவாள்கிட்ட எப்படி பேசிச்சு? அப்போ ஏவாளுக்கு பாம்பு பாஷை தெரியுமா அப்படின்ற கேள்வியும் இங்கே முன்னெடுக்கப்படுது. சரி, ஏவாளுக்கு பாம்பு பாஷை தெரிஞ்சதாகவும் இருந்துட்டு போகுது, பாம்பு பேசியதாகவும் இருந்துட்டு போகுது. கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு மட்டும் குறிப்பாக சொன்ன ஒரு கட்டளை இந்த பாம்பு எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தது? இல்லை கர்த்தர் மைக்கு போட்டு ஊரெல்லாம் தண்டவரப்பட்டாரா? இல்லை, கர்த்தர் ஆதாமிடம் தனியாக சொன்னார், அது ஏவாளுக்கு தெரியும். அது இந்த பாம்புக்கு எப்படி தெரிந்தது என்று அடுக்கடுக்கான கேள்விகள் முன்னே வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பதில் சொல்ல இயலாத ஒரு சில மிஷினரிகள் தான் அந்த பாம்பு தான் இந்த பாம்பு, இதில் இன்னொருத்தர் இருக்கா, அந்த பாம்பு தான் இன்னைக்கு இருக்க பாம்பா உங்களுக்கு தெரியுமான்னு வேற கேள்வி கேட்டார். ஒரு பழுத்த பழம் ஒருவர் இருக்கிறார் நம்ம ஊருக்குள்ள, அந்த பாம்பு மண்ணை திங்குமா, எங்கப்பா அந்த பாம்புன்னு கேட்டால் அந்த பாம்பு தான் இன்னைக்கு இருக்க பாம்பு, காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவரும் இவர்கள் குழுவிலே உள்ளனர். அப்போ இவருக்குள்ளே முரண்பாடு, அந்த பாம்பு தானே இன்னைக்கு இருக்க பாம்பு,
இல்லை என்ற ஒரு புறமும், அந்த பாம்பு தான் இந்த பாம்புன்னு சொல்லி பாம்போட ஃபோட்டோவை காமிக்கக்கூடிய ஒருவரும் 2 பேரும் சேர்ந்து தான் பணியாற்றி கொண்டு ஒரே கும்பலாக தான் சுற்றி கொண்டிருக்கின்றனர். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான், எல்லாம் புரியுதுங்களா? எல்லாரும் ஒரே கூட்டையில் ஒருனா மட்டைகள் தான், அது வேறு விஷயம். அப்போ பாம்பு என்றால் என்ன, சாத்தான் என்றால் என்ன, இந்த பாம்பு எவ்வாறு பேசியது, இந்த பாம்பு தான் சாத்தான் என்றால் சாத்தானை தண்டிப்பதை விட்டுவிட்டு பாம்புக்கு ஏன் சாபம் கொடுத்தார் கர்த்தர்? அப்படி இது சாத்தான் இல்லை பாம்பு தான் என்றால் என்ன? முதல் வசனம் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. அது வந்து கர்த்தர் உண்டாக்கிய காட்டு ஜீவன், காட்டு உயிரினம் தான் அந்த பாம்பு. கர்த்தர் உருவாக்கிய ஒளியின் தூதுவன் என்று சொல்லவில்லை. கர்த்தர் உருவாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்பண்ட் தந்திரமானது அப்படின்றதான் வசனத்தில் உள்ளது. அப்போ ஒரு காட்டு உயிரினம் பேசுகிறது என்பதை நீங்கள் எவ்வாறு நம்புகிறீர்கள்? கேட்ட தேவனுடைய வல்லமையினால் கூடும் என்று இவர் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு அண்டர்லைனை போட்டு வைக்கிறார். அப்போ இந்த சர்ப்பம் பேசியது தேவனுடைய வல்லமையிலா? அப்போ தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி ஒரு சர்ப்பத்தை ஆதாம் ஏவாளை வஞ்சிக்க அனுப்பினாரா என்ற கேள்விகள் இங்கே வருகின்றன. அப்போ பைபிளை பொறுத்தவரையும் எது சாத்தான் எது பாம்பு என்றும் தெரியாது. ஒரு உயிரினம் பேசுமா என்றால் அதுக்கும் இன்னைக்கு இருக்க அப்போலிஸ்டர்களுக்கு விளக்கம் தெரியாது. ஆனால் இதில் கேள்வி வியாக்கியானம் பண்ணுறதுக்கு மட்டும் வாய் வங்காள தேசம் வரைக்கும் இங்கே என்ன சுலைமான் நபியோட படை வருதுன்னு எறும்புக்கு எவன் சொன்னான்? கர்த்தரோட வல்லமையில் நடந்தால் பரவாயில்ல, அற்புதங்கள் இருக்கலாம். சாதாரண எறும்பு பேசுமா, அதுவும் சுலைமானோட பேரை சொல்லி பேசுமா என்றெல்லாம் வியாக்கியானமாக பேசக்கூடியவர்கள் சாதாரண பாம்பு பேசுமா, அதுவும் தேவனுடைய கட்டளை குறித்தும் ஜீவ விருட்சத்தை குறித்தும் தேவான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன கட்டளை குறித்தும் பேசுமா என்பதை இங்கே அவர்கள் விளக்கக்கூடுமா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி தான் பல்வேறு குழப்படிகள் நிறைந்த ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் தெளிவும் விளக்கமும் உள்ள ஒரு மார்க்கத்தை குறித்தும் ஒரு மறைநூலை குறித்தும் அவதூறுகளை பரப்பியும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு அவர்கள் பாணியிலேயே தக்க பதிலடிகள் வந்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுவரை நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق